ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரத்து செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இதற்கு என்ன ஒரு பதில் சொல்ல போகிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்க போதா, இல்லை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கை குறைக்க போகிறாங்களா, அடுத்தது இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன நடக்க போகுது, உண்மையாலுமே இந்த குரூப் 4 எக்ஸாம் ரத்து செய்யப்படுமா, ரத்து செஞ்சால் எக்ஸாம் அப்படின்ற ஒன்று எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாதி பேர் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆரம்பத்தில் இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஒரு வாரத்தில் அந்த இருந்த ஒரு இது இப்போ இல்லை, எல்லாருமே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இது லட்சக்கணக்கானோரோட கனவாக இந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. இந்த டிஎன்பிஎஸ்சியில் நம்ம எப்படியாவது ஒரு அரசு வேலை வாங்கிடணும் அப்படின்னு லட்சக்கணக்கான பேர் 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாருக்காகவும் நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் கலந்துக்கணும். நிறைய பேர் கலந்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ரெஸ்ஸோ எந்த மீடியாவோ இந்த குரூப் 4 சம்மந்தமாக இந்த போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு ஒருத்தர்கிட்ட கூட பேட்டி எடுக்கல. நிறைய யூடியூப் சேனல்ஸில் தான் நம்ம பார்க்குறோம் எக்ஸாமுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலேருந்து இன்று வரையிலும் தற்போது வரையிலும் நடந்துகிட்ருக்கு. அதாவது அனைத்து அகாடமி சார்பாகவும், அனைத்து இந்த டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாகவும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திட்டுருக்குறாங்க. யாரும் எந்த பாதிப்பும், மக்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈர்ப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய அக்காமார்கள், அண்ணன்மார்கள் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேசி அவங்களோட ஆதங்கங்களை, அவங்களோட ப்ராப்ளம்ஸை எந்த அளவுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் அவங்கள பாதிச்சிருக்கு அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேட்டிகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். நமக்கு ஒரு தீர்வு, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீர்வு அப்படின்றது வந்தே ஆகும். ஸோ குரூப் 4 இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் மூலமாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விளக்கம் அவங்க கொடுத்தே ஆகணும். ஸோ என்னவா இருக்கும் அது, குரூப் 4 உண்மையாலுமே ரத்து செய்யப்படுமா, நடந்து முடிந்த குரூப் 4 ரத்து செஞ்சால் எப்போ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா போராட்டம் அப்படின்ற ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ், ஒரு விஷயம் கூட அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கண்டிப்பாக இந்த போராட்டத்தின் விளைவாக அவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லியே தான் ஆகணும். ஸோ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று எந்த அளவுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மனசு வச்சா எதுனாலும் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணினாலும் நமக்கு பிஃபோர் எலெக்ஷன் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ படிக்கிறவங்க போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த குரூப் 4க்காக படிக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க, விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுட்டே இருங்க. ஒருவேளை எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வச்சா கூட நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணால் தான் இதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம கண்டுக்காமல் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் நான் வருஷ கணக்காக எழுதுகிறேங்க, 2 வருஷமாக எழுதுகிறேன், 3 வருஷமாக எழுதுகிறேன், 3 வருஷமாக படிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்றது உண்டாகும். நிறைய பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான்
இந்த போராட்டத்தில் கலந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய வாலிப இளைஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலந்துட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா நிறைய அகாடமியில் பணம் கட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உழைப்பை போட்டு தன்னோட ப்ரைவேட் ஜாப்பெல்லாம் விட்டுட்டு வருஷக்கணக்காக இந்த குரூப் 4க்காக படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போராட்டத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து உதவும். ஸோ கண்டிப்பாக இதற்கு அகெயின்ஸ்ட் எந்த நடந்து முடிந்த குரூப் 4க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து பேசணும். ஸோ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதற்கு ஒரு டைமிங் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக மறுபடியும் யார் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க, யார் யாரெல்லாம் வந்து எழுதலை, அதாவது எப்படி சொல்லுது, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட்டு மார்க்கும் இருக்கிறவங்களையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட்டு மார்க் இருக்கிறவங்களையும் எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடத்த மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே எக்ஸாம் அப்படின்னா 10 லட்சம் பேருக்கும் மறுபடியும் வந்து டைம் கொடுத்து படிக்க விட்டு ஹால் டிக்கெட் ரெடி பண்ணி ஹால் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து பண்ணணும். அதுவும் வந்து நமக்கு டிசம்பருக்குள்ளே பண்ணணும். ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்ற ஒன்று கண்டக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவே ஒரு போதுமான விஷயம். வேக்கன்சிஸை ஒரு 4000 வேக்கன்சிஸ் அப்படின்றத அவங்க 8000 வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 10,000 ஒரு 12,000 வரை கூட நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து யாருக்கும் எந்த அளவுலையும் பாதிக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு முடிவு வந்து இருக்கும். எக்ஸாம் அப்படின்னா மறுபடியும் சில பேர் வந்து படிச்சிருப்பாங்க, அந்த கண்டினியூட்டி வந்து விட்டு போயிடும். இதில் வந்து முன்ன வந்தவங்க பின்ன வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடந்தால் இதே வந்து நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் நிறைய பேருக்கு குறைவான மார்க் இருந்தால் கூட நிறைய பேருக்கு இதன் மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பிலேருந்து அவங்க பண்ணியே தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த போராடுற நம்மளுடைய நண்பர்களுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக அவங்க நமக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. கண்டிப்பாக இது அரசோட கவனத்துக்கு நம்ம கொண்டு சென்றால் தான் அவங்க மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் வந்து எக்ஸாம் கூட நமக்கு கண்டக்ட் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாத நிறைய பேருக்கு வேலை கிடைக்கவும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே அளவுக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னும் நம்ம வந்து சொன்னால் மட்டும்தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். குரூப் 4 சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்